வணக்கத்துடன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்திருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு பெண்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் நம்மளால் பார்க்க முடியுது. விளாத்திக்குளத்தில் நடந்த துயர சம்பவத்தை குறித்து உங்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கும். மார்ச் 10ஆம் தேதி ஒரு மாலை நேரத்தில் தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு சகோதரி வெளியே போகிறாள். அதாவது தன்னுடைய இயற்கை உபாதைகளை கழிப்பதற்காக அவர் வெளியே செல்கின்றார். இரவாயும் அவர் வீடு திரும்பவில்லை. அவருடைய பெற்றோர்கள் பல இடங்களுக்கு தேடுகிறார்கள். காவல்துறைக்கு சென்று அவர்கள் அதற்கான ஒரு புகாரை கொடுக்கிறார்கள். பிரவீனா என்கின்ற காவல்துறை ஆய்வாளர் அந்த புகாரை வாங்காமல் உங்களுடைய மகள் யாரையாவது ஒருவரை காதலித்திருக்கலாம், அந்த காதலித்தவர்களோடு உங்களுடைய மகள் சென்றிருக்கலாம் என்று அவர்கள் திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். மார்ச் 13ஆம் தேதி உயிரற்ற நிலையிலே ஒரு உடல் கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த உடல் யாருடைய உடல் என்று ஆய்வு செய்கின்ற பொழுது இந்த காணாமல் போன சகோதரியுடைய உடல் என்று உறுதி செய்யப்படுகின்றன. உறுதி செய்யப்பட்ட பின்பு மார்ச் 16ஆம் தேதி அந்த உடல் ஆய்வுகள் எல்லாம் மேற்கொண்ட பின்பு அந்த சகோதரி பலாத்காரம் செய்யப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி உறுதிப்படுத்தப்படுகிறது. காவல்துறைக்கு இந்த வழக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறுகின்றன. எனவே காவல்துறை மிக வேகமாக வழக்கை விரைந்து முடிக்க அதற்கான தீவிர வேட்டையை கையில் எடுக்கிறது. சுமார் 92 சிசிடி கேமராக்கள், அந்த பகுதியில் இருந்த அத்தனை கேமராக்களும் ஆய்வு செய்யப்படுகிறது. அப்படி ஆய்வு செய்யப்படுகின்ற அதே வேளையில் 2574 கைபேசிகள், அந்த பகுதியில் யார் யார் கைபேசிகள் உபயோகப்படுத்தினார்களோ அந்த கைபேசிகள் அதாவது ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. அந்த கைபேசிகள் ஆய்வுக்குள் உட்படுத்தப்பட்ட அதே வேளையில் 461 முன்னாள் குற்றவாளிகள் காவல்துறை அதிகாரிகளால் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். அப்படி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வுகள் மேற்கொண்ட பொழுது அவர்களுக்கு கிடைத்த செய்தி, ஒரு சிசிடிவி கேமராவில் அவர்களுக்கு சிக்கிய செய்திதான் இந்த தர்ம முனீஸ்வரன் என்கின்ற ஒரு காட்டுமிராண்டி இந்த தவறை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று. எனவே ஆதாரங்கள் திரட்டப்படுகிறது. அவன் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுகின்றான். இன்று அவனுக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கியிருக்கிறது நீதிமன்றம். இது பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு நிம்மதியை கொடுத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். இந்த தண்டனை இனிமேல் யாராவது இப்படி செய்தால் அவர்களுக்கும் இதே தண்டனை இருக்க வேண்டும் என்பதுதான் மக்கள் எதிர்பார்க்கக்கூடியதாகவும் இருக்கிறது. நன்றி.